ஹாய் ஒருவன் ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தேவை அண்ட் ஆல்சோ லைக் தேவை. என்ன சார் செந்தமிழில் போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னு தெரியல, என் மேலே கோவமா என்னன்னு தெரில. யாருக்கு +2 முடிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி போடுறேன். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. சும்மா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுலாம் கம்ப்ளைண்ட்டு. ஸோ தயவு செய்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட வீடியோலாம் பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு காலேஜில் ஒரு சீட்டு ஒரு கோர்ஸ் நமக்கு அருமையாக என்ன கட் ஆஃப் இருந்தாலும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கு, டிஎன்காஸா, டேனுவாஸு, வெட்டினரி சயின்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை ஜாயின் பண்ணலாம், அப்டேட் தெரியறதில்ல என்னென்ன வீடியோ போடுறேன்னு. இப்போது வளவள குலகலான்னு பேசாமல் நீங்கள் லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடுவோம். +2 ரிசல்ட் பப்ளிக் எக்ஸாம் 2022. எடாடா, ஏன் சார் ஞாபகப்படுத்துகிறீங்க? அதை தான் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரிசல்ட் மே 6 மே 8. ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். க்ரோமில் போயிட்டு 12th ரிசல்ட்டு 12th இல்லை HSC ரிசல்ட் அப்படின்னு அடித்த போது 12th ரிசல்ட் அப்படின்னு அடிச்சினாலே இந்த வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போனாலும் வரும். அந்த மாதிரி tngov.dge.in அந்த மாதிரி இருக்குது. நிறையா வெப்சைட் இருக்குது. எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். மெசேஜாகவும் உங்களுக்கு வரப்போகுது. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன பேச வரோன்னா, விஷயத்துக்கு வாங்க சார். ரிசல்ட் எப்போ சார்? ரிசல்ட் மே 4/8 அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்ததில்ல. மே 4 சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட்டு. மே 8 தான் நமக்கு ரிசல்ட்டு. ஓகேவா? நமக்கு 12th மே 8 தான். இனி அஃபிஷியலாக மே 4ன்னு அவங்க சொல்லவே இல்லை. அண்ட் அப்டேட் பற்றி சொல்லிடுறேன். போயிடாதீங்க, உடனே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, போயிடாதீங்க. கரெக்ஷன் அப்டேட் பற்றியும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நிறைய வாதியார்கிட்ட விசாரித்து கரெக்ஷன் போயிருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட விசாரித்து சொன்னதை பற்றி சொல்கிறேன். என்னென்னா, கரெக்ஷன் லிபரல் தான். வழக்கமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இருக்கிறதுக்கு மார்க் போடுங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவோ மார்க்கோ அண்ட் தேவையில்லாத மார்க் குறைப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாதமாக தான் பேசியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா மார்க் தேவையில்லாமல் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறது கரெக்டாக மார்க் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆனால் லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க. என்ன நீங்கள் எழுதிருக்கீங்களோ அந்த வேர்டு இருந்தாலே மார்க் கொடுத்துட்றாங்க. பட் எழுதினா தான் மார்க். ஃபெயிலியர்ஸ் எவ்வளோங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெயிலியர்ஸ் இருக்குப்பா. எல்லா வருஷமும் ஃபெயிலியர்ஸ் இருக்கிறது தான். ஏன்னா பையன் ஒன்றுமே எழுதுனா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேஜ் எழுதுனா அது அட்லீஸ்ட் அந்த பேஜுக்காதையாவது டிக் போட்டு ஏதோ ஒரு மார்க் போடலாம். அவன் ஒரு பேஜ் 2 பேஜ் எழுதி விட்டுருக்கான், 1 மார்க் மட்டும் எழுதி விட்டுருக்கான். அவனுக்கு என்னென்னு போய் போடுறது? ஸோ அவங்க மட்டும் ஃபெயிலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பை த சான்ஸ் 20 எடுத்திருந்தால் 25 போட்டு பாஸ் பண்ணி விட்ருக்காங்க. 90க்கு 70னா 15 போட்டு பாஸ் பண்ணி விட்ருக்காங்க. அண்டு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு 90னா 25 எடுத்தால் தானே பாஸு. ஸோ 20 வந்தாலே 25 எடுத்து போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிரேஸ் மார்க்னால் இந்த மாதிரி ஏதோ போட்டு 1 2ன்னு போட்டு பாஸ் பண்ணிலாம் விட்ருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ 10த்துக்கும் ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்டேட்டே போட மாட்டீங்க, 11த்துக்கு வீடியோ போட மாட்டீங்க. நான் வீடியோ போடுவேன். ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்டுக்கும் அப்டேட்டுன்னு 10th ஸ்டாண்டர்ட் மே 20. இப்போதைக்கு அஃபிஷியல் அப்டேட் மே 20. +2க்கு மே 8. இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல எந்த ஒரு இதில். ஃபஸ்ட்டு +2 பற்றி சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கிரேஸ் மார்க்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். எதுக்குமே பெருசாக கிரேஸ் மார்க்லாம் கிடைக்கல. ஏதோ 1 மார்க் 2 மார்க் அங்கங்கே 1 மார்க் மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அதனால் எல்லாம் பசங்களாம் மனசு விட்டுட்டு இப்போ கட் ஆஃப் போயிடும்னு நினச்சிருப்பீங்க. நம்ம வீடியோவை கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். கட் ஆஃப் போனாலுமே நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். யாருமே பார்க்க மாட்டேறீங்க. வீடியோவை பார்க்காம அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏன்னு தெரியல, கோவமானு தெரியல. எந்த கோவமாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அண்ட் மோரோவர் ரிசல்ட் பாசிட்டிவாக தான் இருப்பது. இந்த வருஷம் ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறதெல்லாம் அது பேர் டீச்சர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்டில் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வரும். அண்ட் சென்டம் கம்மியாக, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் சென்டம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கம்மியாகாது, ஓரளவுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் 90 80 எடுக்கிறவங்க அதிகமாக ஆவாங்க. அண்ட் 70 to 60 70 80 இதெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படி தானே வந்துச்சு. ஸோ அதனால் அதிகமாக இருப்பாங்க. அண்ட் ஆர்ட்ஸ் குரூப்பில் சென்டம் வர்றதுக்கு நிறைய வகைகள் வாய்ப்பு இருக்குது. ஆர்ட்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்ட்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷனும் லிபரலாக இருந்திருக்கு. ஆர்ட்ஸ் குரூப் கொஸ்டின் பேப்பர் ஈஸிங்கனால நிறைய பேர் 90க்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சயின்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் அதான் இந்த 70லேருந்து 90 நிறைய பேர் இருக்க போகிறாங்க. ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அப்படிங்கிறது பார்க்குறத விட நமக்கு ஒரு தோராயமாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சென்டம் கம்மியாகிறதுனால அந்த 195க்கு மேலே 0.1 டிக்ரீஸ் ஆகலாம் மேபி. அண்ட் பெரிய லெவலில் இருக்காது. ஒரு 0.1 0.2 டிக்ரீஸ் ஆகும். 190 185 180 ரேஞ்ச் வரும்போது ஒரு மேபி ஒரு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, இன்க்ரீஸ் தான் ஆகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். 1 மார்க்கு 0.1 0.2 0.5 0.1 அந்த மாதிரி, அதாவது 0.5லேருந்து 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 180 170 170 கீழே வரும்பொழுது கொஞ்சம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஸ் ஆனவங்க நிறைய பேர், கம்மி மார்க் எடுத்தவங்களும் நிறைய பேர், கம்மி மார்க்னா அந்த ஆவரேஜ் மார்க் எடுத்தவங்க நிறைய பேர். ஸோ அந்த இடத்துல டிக்ரீஸ் பார்க்கலாம். எதாக இருந்தாலுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. எல்லா ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் நமக்கு தோராயமாக தான் தெரியும், ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கரெக்டாக தெரியும். இப்போ 10th பற்றி பேசுவோம். 10th வந்து மே 20 அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன எழுதிப்போம், 10th பொறுத்துக்கு கவலையே வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே எழுதலைனாலும் உங்களுக்கு மார்க் போடுறவங்க ரெடியாக தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு கிராஃப் அட்டன் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன், தப்பு, கிராஃபுக்கு 5 மார்க், நீ 2 டேபிள் போட்டு சும்மா போட்டுவிட்டா 5 மார்க், இல்லை அப்படின்னா கிராஃபை சும்மா அட்டன் பண்ணால் 2 மார்க். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ தயவு செய்து 10th ஸ்டாண்டர்ட் பேனிக் ஆக வேண்டாம். நீ 350 வரும் நினச்சிங்கன்னா 400 வரும். ஸோ கரெக்ஷன் லிபரலாக தான் இருக்குது. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் சென்டம் அதிகமாக இருக்குது, சயின்ஸ்லையும் சோஷியலையும் மேக்ஸ்லையும் சென்டம் அதிகமாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்சோ மோர் ஓவர் இந்த தடவை நிறைய பேர் 400க்கு மேலே எடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இதெல்லாம் உண்மையாக என்னங்கிறது தெரியல, சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நம்புங்க, எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து 10th வந்து கம்மிங்கிறதும் எனக்கு தெரிய வந்து 12லேயும் கம்மி தான். ஸோ இதெல்லாம் வந்து கிடச்ச அப்டேட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் தான் இது. நான் போய் நேர்லலாம் பார்க்கல, எதுவுமே தவறுதலாக நினச்சிக்கொண்டு ரிசல்ட் வரும், பாசிட்டிவாக வரும் நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ரிசல்ட் டேட்டு வந்து May 8, 12க்கு 10th வந்து May 20. ஏதாவது மாற்றம் இருந்தால் நம்ம சேனல்லே சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். டெய்லி வீடியோ வந்து ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றியோ இல்லை கரியர் கைடன்ஸ் பற்றியோ வரும். ஒரு காலேஜ் ரிவ்யூ பற்றி போடுவேன், திடீர்னு பார்த்தா கவுன்சிலிங் பற்றி போடுவேன், திடீர்னு பார்த்தா ஏதாவது ஸ்காலர்ஷிப் பற்றி போடுவேன். இதெல்லாம் வீடியோ போடுறனோ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீ பார்த்தீங்கனாலே நீ தெளிவாயிடுவேன். அந்த வீடியோ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, சும்மா ஃபாஸ்ட் ரியாக்ஷனில் இன்ட்டு 2ல் வச்சு பார்த்தும் கூட நீ கிளியர் ஆகிக்குவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறையா உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஏமாற போகிறீங்க. இன்னுமே கவுன்சிலிங்னால் யாருக்கும் என்னென்னு தெரியல. சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் என்னென்னு தெரியல, 7.5 ரிசர்வேஷன் என்னென்னு தெரியல, டிஎன்ஏ கோடு காலேஜ் கோடு வருதில்ல அது எதுக்குன்னு தெரியல. ஏன் தெரியலன்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோ பார்க்காதனால. யாரும் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறதில்ல. யார்கிட்டே போய் கேட்டிங்கன்னா அவன் ஏமாற்ற தான் ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் தயவு செய்து நம்ம வீடியோ இல்லைன்னா யாரோ வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் வந்து எனக்கு வியூஸ் போகிறக்காக சொல்லலை. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறதே இருக்கான், ரீல்ஸில் ஒரு 20 நிமிஷம் பார்த்தா போதும் அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஸோ தயவு செய்து ரிசல்ட் பாசிட்டிவாக தான் வரப்போகுது. அண்ட் மோர் ஓவர் டெய்லி வீடியோ போடுறத என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அதில் உங்களுக்கு வரும். எதை இன்ஸ்ட்ரக்ஷன்னா அதில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரிசல்ட்டு வந்த உடனே நான் வந்து உங்களுக்கு லைவ் வரேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். உங்களை மாதிரியே நானும் பயந்துட்டு தான் இருக்கிறேன். என்ன பயம்னா, ஐயோ எவ்வளோ மார்க் வரப்போகுது, ஒரு க்யூரியாசிட்டியோடய இருக்குது, ஒரு சின்ன பயமோடு இருக்குது. ஏன்னா என் பசங்களும் எழுதியிருக்காங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் எழுதியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து படித்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ 10th சரி 12th சரி ஆல் தி பெஸ்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, நர்வஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. தயவு செய்து வந்து பதட்டப்பட வேண்டாம். ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் ரிசல்ட் டேட் நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வரும் அப்படிலாம் சொல்லி பீதி கிளப்பிட்டாங்க. ஆனால் உங்கள் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. கரெக்ஷன்லாம் முடிஞ்சு அப்லோட் நடந்துகிட்ருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து அப்லோட் நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்தந்த இடத்துல பேப்பர் வந்து அப்லோட் நடந்துகிட்ருக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இந்த வாரத்திலே முடிச்சுருவாங்க. முடிஞ்சுது ஆக்சுவலாக. முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் எப்பவுமே பண்ணுவாங்க. எப்போ கவர்மெண்ட் சொல்லுதோ அப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான். நான் சொன்ன விஷயமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.